வணக்கம் மக்களே. இன்னைக்கு அசோக் செல்வன் மற்றும் கீர்த்தி பாண்டியன் நடித்த ப்ளூ ஸ்டார் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, அரக்கோணத்தை சேர்ந்த நம்ம ரஞ்சித்தும் ராஜேஷும் சிறந்த கிரிக்கெட் வீரர்கள். ரஞ்சித்தும் ப்ளூ ஸ்டார்ன்ற டீமோட கேப்டனா இருக்காரு. அதே மாதிரி நம்ம ராஜேஷும் ஹான்ஃபான்ற டீமோட கேப்டனா இருக்காரு. வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்த இரு அணிகளுக்கும் இடையே பகையும் இருக்குது. விளையாடுற பிளே கிரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் யார் இடம் பிடிக்கிற தகராறுல ரெண்டு அணியும் மறுபடியும் ஒரு போட்டியில நேருக்கு நேரம் மோதிக்கிற சந்தர்ப்பம் உருவாகுது. MCFன்ற கிரிக்கெட் ட்ரைனிங் கொடுக்குற ஸ்கூல்ல உள்ள ட்ரெயின்டு பிளேயர்ஸ்க்கு பணம் கொடுத்து அவங்க டீம்ல ஆட வச்சு அந்த போட்டியில ஜெயிச்ச நம்ம ராஜேஷுக்கு அந்த MCF பிளேயர்களானையும் அந்த கோச்சினாலையும் அவமானப்படுத்தப்படுறாரு. இதுக்கப்புறம் நடைபெற இருக்கிற கிரிக்கெட் காம்படிஷன்ல அந்த MCF அணியை வீழ்த்துறதுக்காக நம்ம ப்ளூ ஸ்டார் அணியும் ஆல்ஃபா அணியும் அவங்க டீம்ல உள்ள சிறந்த பிளேயர்ஸை தேர்ந்தெடுத்து ஒரு புது டீமா ஃபார்ம் பண்றாங்க. இதுல கப்பல் ஜெயிக்கிறது யாரு, ரெண்டு சமூகத்துக்கான பகை என்னாச்சுன்னு தான் படத்தோட மீதி கதை. இப்ப முழு படத்தையும் பார்க்கலாம். ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அரக்கோணத்துல ஒரு காலனி ஏரியாவில் நம்ம ரஞ்சித்தும் அவங்க தம்பி சாமும் அவங்க அப்பா அம்மாவோட வாழ்ந்துட்டு வராங்க. ரெண்டு பேருமே கிரிக்கெட் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயர்ஸ். அதுவும் நம்ம ரஞ்சித் ப்ளூ ஸ்டார் டீமோட கேப்டனா இருக்காரு. ஊருக்குள்ள இன்னொரு சமூகத்தை சேர்ந்த நம்ம ராஜேஷோ அவங்க அம்மாவோடையும் தங்கச்சியோடையும் வாழ்ந்துட்டு வராரு. அவங்க மாமா ஊர்ல பெரிய தலையா இருக்கிறதுனால அவரு நிறைய பேருக்கு வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு இவர் தான் கலெக்ஷன் வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரும் ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயர். அவர் ஊருக்குள்ள இருக்கிற ஆல்பா டீமோட கேப்டனா இருக்காரு. காலனி ஏரியாவை சேர்ந்த கொஞ்சம் கால் நோண்டக்கூடிய இமானுவலோ MCF கிரிக்கெட் கிளப்ல புல்லு வெட்டுற வேலையை பாக்குறாரு. அந்த அண்டர்-16 டீம்ல இருக்கிற ஒரு பவுலரோ மேட்ச்ல சரியா பவுலிங் போடாததுனால அவரை கோச் இனிமேல் நீ சரியா பந்து போடலனா உன்னை டீமை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்றாரு. அதை பாக்குற நம்ம இமானுவலோ அந்த பையன் கிட்ட உனக்கு பேச நேச்சுரலாவே உன்னோட நான் பவுலிங் ஆர்மை வச்சு ஏம் பண்ணி பவுலிங் ஆர்மை வச்சு ஃபாலோ அப் கொடுத்தாலே உனக்கு ஈஸியா விக்கெட் கொடுக்கும்னு ஐடியா கொடுக்க அந்த பையன் அடுத்த பால்லே ஒரு விக்கெட்டை எடுத்துடுறாரு. இங்க ஐடியா படிக்கிற நம்ம ரஞ்சித்தை அங்க படிக்கிற இன்னொரு பொண்ணான நம்ம ஆனந்தியோ அவங்களும் ஒரு கிரிக்கெட் ஃபேனா இருக்கிறதுனாலையும் இவர் ஒரு கிரிக்கெட் பிளேயரா இருக்கிறதுனாலையும் லவ் பண்றாங்க. ஆனந்தியோ இந்தியா டீமுக்காக விளையாடுறதுக்கு ஆசையா இருக்கான்னு சொல்லி நம்ம ரஞ்சித் கிட்ட கேட்க அவரோ எங்க காண்டி டீமா இருக்கிற ப்ளூ ஸ்டார் டீம் ஊர் டீமா இருக்கிற ஆல்பா ஜெயிக்கிறது தான் என்னோட ஆசைன்னு சொல்றாரு. அதுக்கு பிளாஷ்பேக்கா 1992ஆம் ஆண்டு கரெக்டா ஊர் திருவிழால எங்க ரெண்டு பேருக்குமே கிரிக்கெட் மேட்ச் நடத்துவாங்க. எப்போதுமே நாங்க காண்டி டீம் தான் ஜெயிக்கும். அதுக்கு காரணம் எங்க டீம்ல இருக்கிற இமானுவல் அண்ணா தான். அவங்க எந்த பவுலிங் போட்டாலும் அருமையா அடிப்பாரு. அன்னைக்கும் ஒரு பக்கம் விக்கெட் விழுந்துட்டு இருந்ததும் இன்னொரு பக்கம் அவர் அடிச்சு ஆடிட்டு இருந்தாரு. நான் கூட அவருக்கு பார்ட்னர்ஷிப் கொடுத்தேன். ஆனா ரன் அவுட் ஆகி வெளியே வந்துட்டேன். கடைசி 2 பால் ரன் அடிக்கணும். அவர் முதல் பால்லே 6 நோக்கி அடிக்க கடைசி லைன்ல இருக்கிற ஒரு ஃபீல்டர் அதை கேட்ச் பிடிச்சிட்டு கோர்ட்டுக்குள்ள போயிட்டாரு. இதை காலனி ஆட்கள் பார்த்து 6ன்னு சொல்ல, ஆனா கேட்சா பிடிச்சவனும் நான் லைனை மிதிக்கலன்னு போய் சொல்ல, உடனே அம்பையர் கிட்ட பார்க்கும் போது அவர் இந்த பக்கம் சொன்னா அவங்க அடிப்பாங்க, இந்த பக்கம் சொன்னா அவங்க அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை டெட் பால்னு அறிவிச்சிடுறாரு. அப்ப நம்ம மிமனோடும் அடுத்த பால்ல அடிச்சிடலான்னு சொல்லிட்டு தெம்பாக்க கிரவுண்ட்ல நின்றுட்டு இருக்கும் போது ஊர் தலைவர் கோபாலோ இவனை விட்டா நம்ம ஜெயிச்சிருவான்னு சொல்லிட்டு மணின்னு ஒருத்தரை தூண்டி விட்டு அவன் நேராக அவரை அடிக்க போறாங்க. மணியோட மற்ற ஆட்களும் சேர்ந்து அவரை அடிக்க போகிறத பார்க்குற நம்ம காலனி ஆட்களும் நேராக அதை தடுக்கிறதுக்கு ஓடி போக 2 ஆட்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க கேப்ல மணி நம்ம இமானோட காலை லைட்டாக வெட்டிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த கிரிக்கெட் கிரவுண்ட்ல 2 பேருமே எதிராக கிரிக்கெட் விளையாடக்கூடாதுன்னு சொல்லி அரக்கோணம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு 2 பேர்கிட்டையும் எழுதி வாங்கிட்டாங்க. அதனால இப்ப ஆல்பா டீம் கேப்டனா இருக்கிற ராஜேஷ் டீம் கூட ஒரு தெரியாது எங்க டீம் மோதி அவங்கள ஜெயிக்கணும்னு தான் என்னோட ஆசைன்னு சொல்லி அவங்க லோவர் ஆனந்தி கிட்ட நம்ம ரஞ்சித் சொல்றாரு. ரஞ்சித்தோட அம்மா சுசீலாவோ ஊர் தலைவன் கோபால் கிட்ட 1000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. போன மாசம் வட்டி கொடுக்காதனால அதை பத்தி கேட்கறதுக்காக நம்ம ராஜேஷ் அங்க சுசீலன்னு அவங்களோட பேரை சொல்லி கூப்பிட்டு நாளைக்கு நான் நிச்சயமா வர வட்டி எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இதை பார்த்து கோபம் அடைகிற நம்ம ரஞ்சித்தோ இந்த மாசம் என்ல ஸ்காலர்ஷிப் பண்ணுவோம் அதை வச்சு கொடுத்துருங்கன்னு சொல்ல, நான் அந்த சர்ச்னு ஒரு வேலைக்கு இருக்கு அதனால இந்த கடனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவங்க அம்மா சுஷீலா சொல்லிடுறாங்க. அடுத்தது ரஞ்சித்தோ ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது ஆனந்தி கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொன்ன உடனே அவங்களும் அவங்க கழுத்துல இருக்கிற செயினை கழட்டி தரேன், நீ வேணா ஒரு கவரிங் செயின் ஏற்பாடு பண்ணி தருவியான்னு கேட்க நானே பாத்துக்கிறேன்னு அவர் சொல்லிடுறாரு. அப்ப ட்ரெயின்ல இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம ஆனந்தியோட ரிலேஷன் பையன் பார்த்துட்டு ஆனந்தி கிட்ட இதை பத்தி உங்க வீட்டுல சொல்லட்டுமான்னு சொல்லி அவரோட கையை பிடிச்சி இழுக்க இதை பாக்குற நம்ம ரஞ்சித்தோ அந்த ரிலேஷன் பையனை பலார்னு அரைஞ்சிடுறாரு. அதனால அங்க இருந்து அந்த பையனும் ஓடி போயிடுறாரு.
ஊர் தலைவரோ கோவில் கிரவுண்டை சுத்தப்படுத்தி அவங்க ஆட்கள் விளையாடுறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஆனா முன்னாடியே வர நம்ம ப்ளூ ஸ்டார் டீம் அணி ரஞ்சித்தும் அவங்க ஆட்களும் அங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வர நம்ம ஆல்ஃபா டீம் ராஜேஷும் அவங்க ஆட்களும் அவங்க அங்கிருந்து போக சொல்ல நம்ம சாமோ 3 பால்ல யார் அதிகமா ரன் அடிக்கிறாங்களோ அவங்க தான் இங்கே ஃபர்ஸ்ட் விளையாடணும் அப்படின்னு வச்சுக்கலாமான்னு சொல்லி கேட்க உடனே ராஜேஷும் இதுக்கு ஒத்துக்கிறார். நம்ம ப்ளூ ஸ்டார் டீம் ஷாமும் 3 பால் போடுறதுல 2 பால்ல நம்ம ராஜேஷ் 4 அடிச்சு மொத்தம் 8 ரன் நம்ம அடிக்கிறதுக்கு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வர நம்ம ரஞ்சித்தோ மொதல் பால்ல ஒரு 4 அடிச்சிடுறாரு. 2வது பால் நம்ம ராஜேஷ் யாக்கர் போல அவர் தடுக்க அதுல பேட்டே உடஞ்சிருது. அவங்க கிட்ட வேற பேட் இல்லாதனால ஸ்டெம் பாலே பேட்டிங் பண்ணி 3வது பால்ல ஒரு 6 அடிச்சு அவங்க டீமுக்கு ஜெயிச்சு கொடுத்துடுறாரு. அப்ப தோல்வியோட நம்ம ராஜேஷும் அவங்க டீமும் அங்கிருந்து கிளம்பும் போது நம்ம ரஞ்சித்தோ நம்ம 2 டீமுக்கும் ஒரு மேட்ச் வச்சுக்கலாம்னு சொல்லி அவர்கிட்ட கேட்க நம்ம ராஜேஷும் இதை பத்தி மாமா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. இதனால அடுத்த நாளே பஞ்சாயத்தை கூட்டி நம்ம காலனி மக்களும் ஊர் மக்களும் பேசுறாங்க. அப்ப நம்ம இமானுவலும் ஸ்போர்ட்ஸ்னால தான் இந்த பிரச்சனையே வந்துச்சு, ஸ்போர்ட்ஸ்னால தான் முடிச்சு வைக்கணும், ஸ்போர்ட்ஸ் இருந்தாதான் நம்ம மக்கள் கிட்ட டிசிப்ளினே வளரணும்னு சொல்றாரு. அப்போ ஊர் மக்கள்காரங்களும் ஸ்போர்ட்ஸ் மூலமாக நிறைய பேர் வேலைக்கு செலக்ட் போயிருக்கிறதுனால கண்டிப்பாக மேட்ச்சு இந்த திருவிழாவில் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. இதனால காலனி மக்களும் ஊர் தலைவரை பார்த்து மேட்சை பற்றி பேசி பந்தாவஸ்து கேட்க அவரும் பார்க்கலான்னு சொல்லி அனுப்புறாரு. ரஞ்சித்தோட தம்பி சாமோ தேன்முனிட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அவங்க டைப்பிங் கற்றுட்டு வெளியே வர வாசலில் இருக்க கடையில் நின்று தான் எப்போதுமே அவரை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. இந்த தடவை அவங்க அந்த கடையில் வந்து ஒரு பெண்ணை வாங்கிட்டு பழைய பாக்கிக்கு 20 ரூபா கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த கடைக்காரர்கிட்ட நான் வேற ஒரு 20 ரூபா நாளைக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன், இத்தனை 20 ரூபா தாங்கன்னு சொல்லி பேசி அவர் வாங்கிடுறாரு. இங்கே ரஞ்சித்தோ ராஜேஷ் டீமில் ராஜேஷ், கரண்ட், வெங்கடேசன் இவங்க 3 பேரையும் தூக்கிட்டா அவங்க டீமை சரிச்சிடலான்னு பிளான் பண்றாங்க. அதே நேரத்தில் நம்ம ராஜேஷும் ரஞ்சித் டீம்ல ரஞ்சித்தும் சாமும் இன்னொருத்தரையும் தூக்கிட்டா அவங்க டீமை சரிச்சிடலான்னு பிளான் பண்றாரு. நம்ம ரஞ்சித்தை மீட் பண்ணி பேசுற ஆனந்தியோ நீ நினைச்ச மாதிரியே அந்த டீம் கூட மோத போற, ஆனா உங்க டீம்ல ஃபீல்டிங் ரொம்ப வீக்னஸா இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு கேட்சை பிடிக்க போறா, எல்லாருமே போயிட்டு அந்த கேட்சை விட்டுடுறாங்க. நேராக ஸ்டெம்புக்கு பந்து எரியும் போது கூட இன்னொருத்தர் கவர் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதனால ஓவர் த்ரோ ஆகுது. பந்தை பிடிக்க ஒருத்தர் தான் போறாங்க. 2 பேர் போனாங்கன்னா ஒருத்தர் விட்டா கூட இன்னொருத்தர் பிடிக்கலான்னு இந்த மாதிரி காரணங்களை அவங்க கிட்ட சொல்றாங்க. அடுத்தது கிரவுண்ட்ல நம்ம ரஞ்சித் டீமும் ராஜேஷ் டீமும் தனித்தனியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ராஜேஷ் டீம்ல சரியா பவுலிங்கும் போடாமல பேட்டிங் ஆடாம இருக்கிறத பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிற ரஞ்சித் டீம்ல உள்ள ஆளு நம்ம ராஜேஷை கிண்டல் பண்ண அவர் அங்க இருந்து கோச்சுக்கிட்டு போறாரு. அப்ப ராஜேஷோ நம்ம பிளேயர்ஸை வச்சு ரஞ்சித் டீமை ஜெயிக்க முடியாத காரணத்தினால பக்கத்துல இருக்கிற மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்புக்கு போய் அந்த லீக்ல விளையாடுற பிளேயர்ஸ் கிட்ட அட்வான்ஸா காசு கொடுத்து எங்க டீம்ல விளையாடுங்க, பேலன்ஸ் நான் வந்து மேட்ச் முடிஞ்சவன தரேன்னு சொன்ன உடனே அவங்களும் ஒத்துக்கிறாங்க. கோவில் திருவிழா வருது. 2 பேருமே மேட்ச் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கும் போது நம்ம லீக் பிளேயர்ஸ்ல இருந்து பெஸ்ட் 2 பவுலரும் 2 பேட்ஸ்மேனும் அங்க வராங்க. வந்தவங்களுக்கு தனியா சேரை போட்டு உட்கார வைக்கிறாங்க. டாஸ் டேக்கிற நம்ம ராஜேஷோ பேட்டிங்கை சூஸ் பண்றாரு. 2 லீக் பேட்ஸ்மேன் இறங்குறாங்க. 2 பேருமே விளாசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம சாம் போட்ட பவுலிங்ல அதுல இருக்கிற ஒரு பேட்ஸ்மேன் போல்ட் அவுட் ஆகி வெளியே போறாரு. அதுக்கப்புறம் இறங்குற வெங்கட்டும் கொஞ்ச நேரத்திலே அவுட் ஆயிடுறாரு. அடுத்து இறங்குற நம்ம ராஜேஷும் அந்த லீக் பிளேயரா இருக்கிற ராஜுக்கு அப்புறம் விளாசி 98 வரைக்கும் ஸ்கோரை கொண்டு போறாங்க. அந்த நேரத்தில் நம்ம ராஜேஷ் அவுட் ஆகி போறாரு. அதுக்கப்புறம் நம்ம லீக் பிளேயர் ராஜகோபார் நல்லா விளாசி 50 போட்டு கடைசியா ஃபைனலா 12 ஓவருக்கு 120 ரனுக்கு 3 விக்கெட்ன்ற இழப்புல நம்மளுக்கு 121 நம்ம ப்ளூ ஸ்டார் டீமுக்கு டார்கெட்டா கொடுக்குறாங்க. லீக் பவுலர்ஸ் போடுற பத்தை கூட தொட முடியாத நம்ம ரஞ்சித் டீமும் ஆரம்பத்துல 2 விக்கெட் இழந்துருது. இதுக்கப்புறம் வேற ரஞ்சித் கொஞ்ச நேரம் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் போடுற நம்ம ராஜேஷ் பவுலிங்ல இன்னும் 2 பேர் அவுட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவரோட தம்பி சாமும் வராரு. சாமும் நம்ம ரஞ்சித்தும் சேர்ந்து நல்லா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்க்குற நம்ம ராஜகோபாலனும் பவுலர் கிட்ட நம்ம ரஞ்சித்தோட லெஃப்ட் ஹேண்டு கிட்டே போட சொல்லி அவர் போட்டு அவர் ரிட்டையர்ட் ஆகி வெளியே போக அவங்க டீம்ல இருக்கிற எல்லாருமே அவுட் ஆகி நம்ம ராஜேஷ் டீம் ஜெயிச்சிடுறாங்க. தோத்து போன சோகத்துல நம்ம ரஞ்சித் உட்காந்துட்டு இருக்கும் போது உன் கைவலி பரவாயில்லனா பரவாயில்ல, சரியாகலன்னா சொல்லு, நம்ம வெளியே டாக்டர் கிட்ட போய் பார்க்கலான்னு நம்ம இமானுவல் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அடுத்த நாள் காலையில் மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்பில் வேலை செஞ்சுட்டு இருக்க நம்ம இமானுவலோ டீ சாப்பிட்றதுக்காக வெளியே வராரு. அங்கே நம்ம ரஞ்சித்தை பார்த்துட்டு இன்னும் கை சரியாகிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணு, நம்ம டாக்டர்கிட்ட போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவருக்கும் டீ சொல்லிட்டு 2 பேருமே டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் பேலன்ஸ் பேமெண்ட்டை கொடுக்கறதுக்காக நம்ம ராஜேஷ் அந்த மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்புக்கு வராரு. வந்த உடனே பேமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த நெட்ஸ்ல விளையாண்டுக்கிட்டு
இப்படி விளையாடணும்னு சொல்லி அட்வைஸ் பண்றதுனால அவர் நீ வந்து நெட்ஸ்ல விளையாடு அப்படின்னு சொல்லி அவரை விளையாட சொல்ல அப்படி அவர் விளையாடும் போது பந்து போடுறவங்களோட ஒரு பந்தை கூட அவரால் டச் கூட பண்ண முடியல. அதுல 2-3 பந்து அவரோட இடுப்புலயே பட்டுருது. அந்த நேரத்துல அங்க வர கோச்சோ உனக்குலாம் இங்க விளையாடுறதுக்கு தகுதி வேணும்னு சொல்லி அவரோட கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற நேரத்துல வெளியே இருந்து வர நம்ம இமானுவல அதை தடுக்க நம்ம இமானுவல அந்த கோச் தள்ளி விட்டுறாரு. இதை பார்க்குற பக்கத்துல இருக்க ரஞ்சித்தோ கோச்சை பலாறு அரைஞ்சதுனால அந்த நேரத்துல அங்க வர நம்ம இன்ஸ்பெக்டரோ ரஞ்சித்தையும் ராஜேஷையும் அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல ஏத்திட்டு கூட்டு போறாரு. அதோட இன்டர்வல் போட்டுறாங்க. ஸ்டேஷன்ல இருக்க ராஜேஷை வெளியே கூட்டு வர்றதுக்காக அங்க வர ஊர் தலைவரோ இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி அவருக்கு 1000 ரூபாய் கொடுத்து அவரை வெளியே எடுக்கிறாரு. அப்போ இமானுவல் கிட்ட கேஸ் போட வேணான்னு சொல்லியிருக்கிறதுனால ரஞ்சித்துக்கு போட மாட்டாங்க. ஆனால் 1000 ரூபாய் கொடுத்து நீ வெளியே அவனை எடுத்துருன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ராஜேஷோ அவர் கையில் இருக்கிற மோதிரத்தை ஊர் தலைவருக்கு தெரியாமல் இமானுவல் கையில் கொடுத்து அவனை வெளியே எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஊர் தலைவர் கூடயே வெளியே கிளம்புறாரு. அடுத்தது ஸ்போர்ட்ஸ் கூட்டம் மூலமாக கிரிக்கெட்லேருந்து செலெக்ஷன் கமிட்டிலேருந்து இவருக்கு லெட்டர் வந்திருக்கிறதுனால அவங்க அப்பாவும் நீங்கள் போய் அங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி செலக்ட் ஆகிட்டனா நீ நல்ல வேலை கிடைச்சி செட்டில் ஆகிடலான்னு சொல்லிட்டு அவரை அனுப்புறாரு. அங்கே போய் இவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு அப்புறம் வந்து MCF ஆட்கள் கூட எல்லாருமே விளையாட விட்டுட்டாங்க. ஆனால் இவரை விடலை. இதனால அவரும் அங்கே விளையாண்டுட்டு இருக்கும் போது ஒரு கேட்ச் இவர் நோக்கி வர இவரும் வேகமாக ஓடி போய் அதை பிடிக்க ட்ரை பண்ணும் போது ஸ்லிப் ஆகி அதை பிடிக்க முடியாமல் தரையில் விழுந்துடுறாரு. இதனால சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் இவரை பார்த்து சிரிக்க அவமானத்தோடு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு நம்ம ரஞ்சித். அடுத்தது ரஞ்சித்தோ ஆனந்த் கிட்ட மேட்ச்ல தோத்து போனது, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தது, செலெக்ஷன் கமிட்டியில் செலக்ட் ஆகாம அவமானப்பட்டது எல்லா விஷயத்தையும் சொல்லி அழுகிறாங்க. ஆனால் அதுக்கு நம்ம ஆனந்தியோ அங்கே லீக் பிளேயர்ஸோட நீ தான் பெட்டரா விளையாடுவேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவருக்காக வாங்கிட்டு வந்த கொலுசை அவர் கையில் கொடுக்கும் போது அவங்களும் இந்த மாதிரி பொருட்கள்லாம் எனக்குலாம் ஈடுபாடு இல்லை, எனக்கு ஒரு ஆசை இருக்குது, கிரவுண்டில் ஒரு தடவையாவது பேட்டிங் ஆடணும்னு சொன்ன உடனே அங்கே பக்கத்தில் கிரவுண்டில் விளையாண்டுக்கிட்டு இருக்க சின்ன பசங்க கிட்ட இருந்து பேட்டை வாங்கி கொடுத்து அந்த சின்ன பையனும் ஒரு பந்து போடுறான். அந்த பந்தை நேரம் 6 நோக்கி அவங்க அடிக்கிறாங்க. அடித்த சந்தோஷத்தில் ரஞ்சித்தை போய் கட்டி பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ரயிலின் ஓரங்கள் சாங் ஆரம்பிக்குது. இந்த சாங்கை எல்லாருமே பார்த்துருக்கீங்க, இதை பற்றி எதுவும் சொல்ல தேவையில்லை. அடுத்தது ஃப்ரெண்டு அருணோட கல்யாணத்துக்கு ரஞ்சித்தோட ஃப்ரெண்ட்ஸோ ராஜேஷோட ஃப்ரெண்ட்ஸோ அங்க வந்திருக்காங்க. அப்ப அங்க வந்திருக்க நம்ம ஆனந்தியோட ரிலேஷன் பையன் அவங்க ஆட்களோட நம்ம ரஞ்சித்தோட ஆட்கள் கூட வம்பு இழுக்க அவங்க சண்டைக்கு போகும்போது நம்ம இமானுவலும் ராஜேஷும் தான் தடுக்கிறாங்க. அதை மீறி அவங்க ஊரை பத்தி தப்பா பேசுறதுனால ரஞ்சித்தும் அவங்க ஆட்களும் ராஜேஷ் அவங்க ஆட்களும் ஒன்னு சேர்ந்து அவங்கள அடிச்சு துரத்துறாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ள அருண் வந்து தான் அந்த சண்டையை நிறுத்துறாரு. அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து லாரியில அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது நம்ம இமானுவலோ MCFல ஒரு டோர்னமெண்ட் நடக்க போது அதில் நீங்கள் 2 டீமும் சேர்ந்தீங்கன்னா எந்த டீமை வேணாலும் ஜெயிக்கலான்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ரஞ்சித்தும் ராஜேஷும் ஒத்துக்கிறாங்க. ரஞ்சித்தும் அவங்க டீமை கன்வின்ஸ் பண்ணி கிரவுண்டுக்கு கூட்டு வராரு. அதே மாதிரி ராஜேஷும் அவங்க டீமை கன்வின்ஸ் பண்ணி கிரவுண்டுக்கு கூட்டு வந்தாரு. ஆனா அவங்க டீம்ல இருக்கிற வெங்கட்டுக்கு விருப்பம் இல்லாட்டியும் ராஜேஷ்காக வராரு. அந்த டோர்னமெண்ட் ரூல்ஸ் படி மேட்ல தான் விளையாடணும்னு தெரிஞ்சுக்கிட்ட இவங்களோ எல்லாரும் காசு சேர்த்து போட்டு மேட்டை வாங்கி பிராக்டிஸ் பண்றாங்க. அதுல ஒரு வேரியேஷன் என்ன தெரியுதுன்னா அதுல ரொம்ப ஸ்பீடாவும் இருக்கு, பந்து பவுன்ஸும் ஆகுது. அப்ப இமானுவலோ இந்த டோர்னமெண்ட்டை 11 பாயிலர்ஸ் டீம் 2 தடவை ஜெயிச்சிருக்கு, ஜெயின் 11 3 தடவை ஜெயிச்சிருக்காங்க. இவங்க 2 பேருமே தினைக்கும் ட்ரைன் பண்றவங்க. நம்ம வாரத்துல 2 நாள் ட்ரைன் பண்ணாலும் இவங்களோட கடுமையா ட்ரைன் பண்ணா நம்மளால ஜெயிக்க முடியும்னு சொல்றாரு. அடுத்தது டோர்னமெண்ட் குள்ள போறாங்க. அவங்க கூட மோதிர டீமோட டாஸை ஜெயிச்சுட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை சூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு இறங்குற நம்ம வெங்கட்டோ அவர் கூட இறங்குனவரை ரன் அவுட் ஆகி விட்டுறாரு. அடுத்து இறங்குன ரஞ்சித் கிட்ட ஒரு ரன் இல்லாமலே வெங்கட் ஓடி வந்ததுனால அவர் அவுட் ஆகி போயிடுறாரு. அடுத்து இறங்குற நம்ம ராஜேஷும் நம்ம ரஞ்சித் கூட நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவர் அவுட் ஆகி போறாரு. அடுத்து இறங்குற நம்ம சாமும் நம்ம ரஞ்சித் கூட கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் கொடுத்து அவரும் அவுட் ஆகி போறாரு. ஃபைனல்ல எதிர் டீமுக்கு 125 டார்கெட் கொடுக்குறாங்க ப்ளூ ஸ்டார் டீம். பவுலிங் போடும்போது ஆரம்பத்திலே நம்ம ராஜேஷும் வரது தலா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாலும் டீமுக்குள்ளே 2 டீமா பிரிஞ்சு இருக்கிறதுனால கேட்ச் பிடிக்கிறதுலையும் ஃபீல்டிங் பண்றதுலையும் சண்டை போட்டுக்கிறதுனால நிறைய மிஸ்ஃபீல்டிங் ஆகி கடைசி ஓவரில் 14 ரன் எடுத்த வின்னுன்ற நிலைமை வந்துருது. ரஞ்சித்தோ கடைசி பவுலிங்கை நம்ம பரத் கிட்ட கொடுக்க அவர் முதல் 2 பால்லேயே 6 4 கொடுத்து 10 ரன் கொடுத்துடுறாரு. அடுத்த 3 பால் டைட்
டைட்டா போட்டு கடைசி பால்ல 3 ரன் எடுக்கிற நிலைமையில 1 ரன் கொடுக்கறதுனால நம்ம ப்ளூ ஸ்டார் டீம் மேட்சை ஜெயிச்சிருது. நம்ம ராஜேஷ் காலனி பசங்களோட சேர்ந்து விளையாடுறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மாமா ஊர் தலைவரோ அவரை திட்டி அனுப்புறாரு. அவரும் அமைதியா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. வழக்கம் போல நம்ம சாமும் டைப்பிங் இன்ஸ்டியூட்டுக்கு முன்னாடி இருக்க கடையில நம்ம தேன்மொழிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஆனந்தி எழுதின லெட்டரை தேன்பொழி அவங்க அண்ணன் ரஞ்சித் கிட்ட கொடுக்கறத பார்த்துட்டு இவ தான் அவருக்கு லவ் லெட்டர் கொடுக்குறாங்கன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு நேரா வீட்டுக்கு ஓடி போய் அவங்க நினைப்புல எழுதுற கவிதை எழுதின புக்கை நெருப்புல போட்டு பொசிக்க சாம் பிராக்டிஸ் வர்றத அவங்க அண்ணன் ரஞ்சித் கேட்கும் போது நான் நினைச்சாதான் அவர் மேல தெனாவட்டா பேசினதுனால இவர் அடிக்க கை ஓங்க அவரும் திரும்ப ஓங்கினதுனால நம்ம ரஞ்சித் சாமா போட்டு அடிச்சிடுறாரு. இதனால மேட்சுக்கு போகாத சாமா ஒரு இடத்துல தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவரோட ஃப்ரெண்டு அங்க வர அப்ப நான் இல்லாம மேட்ச் தோத்து போயிட்டீங்களான்னு அவர் விசாரிக்க நீ இல்லாம நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அங்க நடந்தது அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எதிர் டீமும் முதல் 2 ஓவரும் நல்லா அடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ராஜேஷ் போட்ட பவுலிங்ல ஒரு கேட்ச் ஸ்டெம்பிங் வந்து அம்பேர் அதுக்கு கொடுக்கல. நம்ம பரத் நல்லா போட்ட பவுலிங்கையும் நோ பால் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இதனால எதுவுமே கேட்க முடியாதனால நாங்களும் டைட்டா போட்டும் கடைசியில அவங்க 111 டார்கெட் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இறங்குற நானும் கரண்ட்டும் நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தோம். அவுட்டே இல்லாத நம்ம கரண்ட்டுக்கு அவுட்டு கொடுத்துட்டாரு அந்த அம்பையர். அதுக்கப்புறம் நம்ம ரஞ்சித்தும் நம்ம ராஜேஷும் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. ராஜேஷ்க்கு நோ பால் போட்டும் அது நோ பால் கொடுக்காதனால அதை கேட்கும் போது எதிர் டீம்ல உள்ளவர் சண்டைக்கு வர உடனே நம்ம டீம் ஆளுங்களும் சண்டைக்கு போனாங்க. அப்ப நம்ம ரஞ்சித்தும் அம்பையரை மாத்தினாதான் விளையாடணும்னு சொல்லி கிரவுண்ட்ல உட்கார்ந்ததுனால மற்ற பசங்களும் சேர்ந்து உட்கார்ந்தனால கடைசியில அம்பையரை மாத்தினாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரஞ்சித்தும் ராஜேஷும் சேர்ந்து அடிச்சு ஜெயிச்சுட்டாங்கன்னு சொல்றாரு. அப்ப அவர் ஃப்ரெண்டோ அடுத்த மேட்சுக்காத்து நீ வந்துருன்னு சொல்லி சாம் கிட்ட சொல்ல அதெல்லாம் வர முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா அவர் சொல்லிடுறாரு. இங்க நம்ம ராஜேஷோ ரஞ்சித் நல்ல ஃபீல்டிங் செட் பண்றதுனாலையும் கடைசி வரைக்கும் பேட்டிங் பண்றதுனால இனிமேல நீ கேப்டன் ஆயிருன்னு சொல்லிடுறாரு. நம்ம தேன்மொழி சாம் கிட்ட லெட்டரை கொடுத்து அவங்க அண்ணன் கிட்ட கொடுக்க சொல்ல அவர் டென்ஷன் ஆகுறாரு. அப்ப அந்த லெட்டரை பிரிச்சு படிக்க சொல்லும் போதுதான் ஆனந்தி வந்து நம்ம ரஞ்சித்துக்கு எழுதின லெட்டர்னு அவங்களுக்கு தெரிய வருது. அப்ப நம்ம சாமோ உன்னே சுத்தி வரனே எப்ப லவ்வோ சொல்ல போறேன்னு கேட்கும் போது உன்னோட பர்த்டே வரும்போது நான் சொல்றேன் இப்ப அந்த லெட்டர் அவங்க அண்ணன் கிட்ட கொடுத்துருன்னு சொல்றாங்க. நம்ம எம்சிஎஃப் கோச்சோ ப்ளூ ஸ்டார் டீமுக்கு டஃப் கொடுக்கறதுக்காக அவங்க விளையாட வேண்டிய டீம்ல இருந்து நம்ம 11 புல்லட்ஸ் டீம் விளையாடுற மாதிரி செட் பண்ணி விட்டுறாரு. அப்ப இமானுவலோ 11 புல்லட்ஸ் டீம்ல புல்லட் பாபுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவரை நம்ம அவுட் ஆக்கலாம் நம்ம ஜெயிச்சிடலாம். ஆனா அவரை அவுட்டே ஆக்க முடியாது. ஏன்னா அவர் ரன் அவுட் ஆக மாட்டாரு. ஏன்னா ரன் ஓட மாட்டாரு. அவர் ஆஃப்ல போட்டா லெக்ல அடிப்பாரு, லெக்ல போட்டா ஆஃப்ல அடிப்பாரு. அவர் அவுட் ஆக்குறதுக்கு நம்ம யோசிக்கிறதுக்குள்ளே அவர் மேட்சை முடிச்சுட்டு போயிடுவாருன்னு சொல்றாரு. லேட்டா வந்து ஜாயின் பண்ண நம்ம சாமும் ஆனந்தி கொடுத்த லெட்டரை நம்ம ரஞ்சித் கிட்ட கொடுக்க அதை படிச்சு பார்க்கும் போது வீட்டுல எனக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது, அவனை நான் கட்டிக்க மாட்டேன், ஆனா கடைசியா ஒரு தடவை உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, அதனால ரயில்வே ஸ்டேஷனுக்கு வான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. டாஸ் ஜெயிக்கிற நம்ம ரஞ்சித்தோ பேட்டிங் சூஸ் பண்றாங்க. பேட்டிங் பண்ற முதல் ஆளான நம்ம வெங்கட் உடனே அவுட் ஆகி போயிடுறாரு. அதுக்கப்புறம் வர்ற நம்ம ரஞ்சித்தும் ஒரு 4 அடிச்சுட்டு ஆனந்தி நினைத்து பார்த்துட்டு கேட்சை கொடுத்து அவுட் ஆகி போயிடுறாரு. அடுத்த இறங்குற சாமும் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம ரஞ்சித் ராஜேஷ் கிட்ட போய் நீ டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இரு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவன் அடிப்பான்னு சொல்றாரு. அதே மாதிரி இவர் பண்ண உடனே நம்ம சாம் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. சாமும் நம்ம ராஜேஷும் அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது சாம் நடுவில் அவுட் ஆகி போக அதுக்கப்புறம் வர ஆளுங்களும் எல்லாரும் அவுட் ஆகி போறதுனால கடைசியா ப்ளூ ஸ்டார் டீமும் 99 தான் டார்கெட் செட் பண்றாங்க. பேட்ஸ்மேன் 2 பேருமே நம்ம ராஜேஷ் பாலையும் பரத் பாலையும் அடிச்சு விளையாடுறதுனால அடுத்தது சாம் போடும் போது ஒரு விக்கெட் உழுகுது. அதுக்கப்புறம் தான் நம்ம புல்லட் பாம்பு இறங்குறாரு. அவரும் 4 பக்கம் 6 4 அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ ஒரு கேட்ச் வருது. 2 பேரும் சேர்ந்து குடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கேட்சையும் மிஸ் பண்ணிடுறாங்க. விக்கெட் கீப்பரா இருக்கிற நம்ம ரஞ்சித்துக்கும் புல்லட் பாபோட கேட்ச் வருது. அவர் ஆனந்தியை நினைச்சிட்டு அந்த கேட்சை விட்டுறாரு. இதனால ரஞ்சித்தோ ராஜேஷ் கிட்ட ஆஃப்ல கொஞ்சம் பவுன்சர் மாதிரி போட சொல்ல மறுபடியும் நம்ம புல்லட் பாபோட கேட்ச் வரத கஷ்டப்பட்டு ரஞ்சித் பிடிச்சிடுறாரு. ஆனா அம்பேர் அதுக்கு அவுட் கொடுக்க இருந்தாலும் நம்ம புல்லட் பாபு அவரோட அவுட்டை நேர்மையா ஒத்துக்கிட்டு அங்கிருந்து வெளியே போயிடுறாரு. அடுத்த வர பேட்ஸ்மேன் எல்லாமே உடனே அவுட் ஆகிறதுனால கடைசியா 3 பாலுக்கு 4 ரன் அடிக்கிற நிலைமையில ஒரு விக்கெட் கையில இருக்கு. அப்ப ராஜேஷ் போடுற பவுலிங்ல ஒரு கேட்ச் வருதுல அவரே ஓடி போய் பிடிச்சதுனால நம்ம ப்ளூ ஸ்டார் டீம் ஜெயிச்சிருது. அப்ப 11 புல்லட்ஸ் டீம் கேப்டன் புல்லட் பாபுவோ ரஞ்சித் டீம் கிட்ட நீங்க நல்லா விளையாடுறீங்க, ஆனா நீங்க எல்லாம் ஒற்றுமையா விளையாண்டா ஃபைனல்ஸை ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. வெளியே இருக்கிற ரஞ்சித்தை மீட் பண்ற நம்ம ராஜேஷ் கிட்ட ரஞ்சித்தோ கடைசியா ஆனந்தியை ஒரு தடவை பார்க்கணும்னு சொல்றாரு. இன்னைக்கு நிச்சயதார்த்தனால நம்ம போக வேண்டாம்னு சொல்ல இருந்தாலும் ஒரு தடவை பார்த்துடுறேன்னு சொன்னதுக்காக நம்ம ராஜேஷ் ரஞ்சித்தை அந்த இடத்துக்கு கூட்டு போறாங்க. அங்க அவங்க ஆளுகளோ இவங்க அடிக்க வரும்போது நம்ம ராஜேஷ் தான் தடுத்து நிறுத்துறாரு. அப்ப அவங்க ஆட்களோ தங்கச்சிக்கு வந்தா இப்படி உழுவியான்னு சொன்னதுனால அமைதியா நம்ம ராஜேஷ் ரஞ்சித்தை அங்க இருந்து கூட்டு போகிறதுக்கு வண்டியில ஏத்தும் போது ஆனந்தி வெளியே வந்து நம்ம ரஞ்சித்தை பாக்குறாரு. அப்படி இருந்தும் ராஜேஷ் ரஞ்சித்தை அங்க இருந்து கூட்டு
கூப்பிட்டு போயிடுறாரு. இங்க 2 டீமும் கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க வர நம்ம ஊர் தலைவரோ இந்த இடத்த நான் வித்துட்டேன், இங்க பெட்ரோல் பங்க் வரப்போகுதுன்னு சொல்றாரு. அப்ப நம்ம ரஞ்சித்தும் அவங்க ஆட்களும் இந்த கிரிக்கெட் கிரவுண்டை கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப ஊர் தலைவரோ நான் என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்பி போறாரு. ஆனா நம்ம ராஜேஷும் அவங்க ஆட்களும் எதுவுமே பேசாம இருக்கிறதுனால நம்ம ரஞ்சித் அவங்கள திட்ட 2 பேருக்குள்ளேயும் சண்டை வருது. அப்ப இமானுவலோ வெறுப்பு உங்களை அழிச்சிடும், நிதானம் தான் வாழ வைக்கும். உதாரணத்துக்கு அன்னைக்கு என் காலை வெட்டின மணியை வெட்டுறதுக்காக அங்க போயிருந்தேன், அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு நான் வெட்டாமலே வந்துட்டேன், அந்த நிதானம் தான் என்ன இன்னைக்கு வாழ வச்சிட்டு இருக்கு. நீங்க இப்படி வெறுப்போட சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா எல்லாருமே அழிஞ்சு போயிருவீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து இமானுவல் கிளம்பி போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு ராஜேஷை மீட் பண்ற அவங்க மாமா ஊர் தலைவரோ என்ன மீறியும் அந்த பசங்களோட நீங்க விளையாட போனீங்கன்னா என்ன செருப்பால அடிக்கிறதுக்கு சமம்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதனால அடுத்த நாள் நம்ம ராஜேஷ் டீம் பிராக்டிஸ்க்கே போகாம இருந்தது. அப்ப நம்ம ரஞ்சித்தோ யாரு வராங்களோ இல்லையோ நம்ம விளையாடுறோம்னு சொல்றாரு. மேட்ச் டே அன்னைக்கு நம்ம ரஞ்சித் டீம் வந்து சேர்ந்து கடைசி நேரத்தில் நம்ம ராஜேஷ் டீமும் வந்துருது. அப்ப இமானுவலோ இவங்க டீம்ல நந்தகோபால் இருக்கிறவன் எல்லா ஷாட்டும் அடிப்பான், சுனினோ கிரீஸ்ல இருக்கிற வரைக்கும் ரன் ஏறிட்டு இருக்கும். ஆனா மெயின் ப்ராப்ளம் இவங்களோட 3 பவுலர்ஸ் அஸ்வின், ஸ்ரீராம், பாலா தான். ஒருத்தன் ஸ்லிப்ல சொல்லி வச்சேமே விக்கெட் எடுப்பான், இன்னொருத்தன் யாக்கர் போட்டே விக்கெட் எடுப்பான். கடைசியா இருக்கிற நம்ம பாலாவோ பந்தை அடிக்கவே முடியாது, விக்கெட் எடுத்துக்கிட்டே இருப்பான். மெயினா பாடிக்கு தான் எய்ம் பண்ணுவான். ஆனா இவங்களும் நம்மளால ஜெயிக்க முடியும்னு சொல்றாரு. டாஸ் ஜெயிக்கிற நம்ம நந்தகோபாலனோ பேட்டிங்கை சூஸ் பண்றாரு. முதல்ல சுனிலும் இன்னொருத்தர் இறங்குறாரு. சுனில் கொஞ்ச நேரம் அடிக்க உடனே நம்ம இன்னொருத்தர் அவுட் ஆக அடுத்தது நந்தகோபால் இறங்குறவர் விலாசி தள்ளுறாரு. அதுக்கப்புறம் சுனிலும் அவுட் ஆகிறதுக்கு நந்தகோபால் மட்டும் விலாசி தள்ளி நம்ம ப்ளூ ஸ்டார் டீமுக்கு 152 டார்கெட் செட்டப் பண்றாரு. ஃபர்ஸ்ட் இறங்குன ஆள் உடனே அவுட் ஆகி போக ரஞ்சித் இறங்கி வராரு. ரஞ்சித் நல்லா விளையாண்டுட்டு இருக்கும் போது அவர் கூட இருக்கிற இன்னொருத்தர் அவுட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ரஞ்சித்தும் ராஜேஷும் நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்து 81 ரன் வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தான் கேப்டனா இருக்கிற நம்ம நந்தகோபாலோ ஸ்பின் பவுலர் போடும்போது நம்ம ரஞ்சித் ஸ்டோக்கு வைக்கிறாரு. அப்ப அந்த பாலை ஸ்டெம்புக்கு எறியறன்னு சொல்லி நேரா நம்ம ரஞ்சித்தோட கையிலே எரிஞ்சு அவருக்கு கையில அடிபட்டு ரிட்டையர்ட் ஆகி வெளியே போயிடுறாரு. அடுத்தது வர நம்ம சாமும் ராஜேஷ்க்கு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்துட்டு வராரு. ஆனா கடைசியில அவரும் அவுட் ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் வரவங்க ஒழுங்கா பார்ட்னர்ஷிப் கொடுக்காமலே அவுட் ஆகி போறதுனால கடைசியில ரிட்டையர்டா இருக்கிற நம்ம ரஞ்சித் தான் நம்ம ராஜேஷ்க்கு பார்ட்னர்ஷிப் கொடுக்க வராரு. ஒரு கட்டத்தில் கடைசி 3 பால்ல 8 ரன் அடிக்கிற சமயத்துல மொதல் பால்ல நம்ம ரஞ்சித் ஒரு 6 அடிச்சிடுறாரு. அடுத்த பால் டாட் ஆனதுனால கடைசி பால்ல 2 ரன் அடிக்கிற இக்கட்டான நிலைமையில இருக்கும் போது கடைசி பால்ல இறங்கி வர்ற நம்ம ரஞ்சித்தோ லெக் சைட்ல கவர்ல அடிக்கும் போது கவர்ல இருக்கிற நந்தகோபாலோட தலையில பட்டு அந்த பந்து உருண்டு போகுது. இதனால இவங்க முதல் ரன்னை ஓடிடுறாங்க. அடுத்த ரன் ஓடுறதுக்கு முன்னாடி அடிப்பட்ட நந்தகோபாலனை காப்பாத்துறதுக்காக 2 பேருமே போய் அவர் தலையில கட்டை போட்டு விட்டுட்டு ஸ்ட்ரெச்சர் வரும்போது அதுல ஏத்தி விட்டு அவங்கள கொண்டு போய் அனுப்புறாங்க. இப்ப நம்ம டைரக்டர் யார் ஜெயிச்சாங்கன்னு ட்விஸ்டா காமிக்கும் போதுதான் நம்ம நந்தகோபால் மேல படுற பாலோ நேரா 4 லைன்ல போய் தொட்டுருது. இதனால ப்ளூ ஸ்டார் டீமோ ஜெயிச்சு கப்ப தூக்குறாங்க. அடுத்த நாள் ஊர் தலைவரோ அந்த கிரவுண்ட புல்டோசரை வச்சு தோண்டலாம்னு நினைக்கும் போது ரஞ்சித்தோட ஆட்களும் ராஜேஷ் ஆட்களும் சேர்ந்து நின்று இந்த கிரவுண்டு எல்லாருக்கும் தான் சொந்தம்னு சொல்லி போராடுறதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இப்ப படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். படத்தில் நடிச்சிருக்கிற நம்ம அசோக் செல்வனும் நம்ம சாந்தனும் உண்மையான கிரிக்கெட் பிளேயராக இருக்கிறதுனால படத்துக்கு அருமையான தேர்வு. நடிப்பாலையும் மனத்தில் நம்மளுக்கு இடத்த பிடிக்கிறாங்க. அடுத்து நம்ம பக்ஸ், பிருத்திவிராஜன், கீர்த்தி பாண்டியன், லிசி ஆண்டனி, இளங்கோ குமாரவேல் என அனைத்து துணை நடிகர்களும் நம்மளை ரசிக்க வைக்கிறாங்க. கோவிந்த் வசந்தாவோட இசையில பாடல்களும் பின்னணி இசையும் சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. நம்ம கீர்த்தி பாண்டியனை காதலியை மட்டும் காட்டாம சிறந்த அறிவுரையை வழங்குபவராகவும் கிரிக்கெட் நுணுக்கங்களை பத்தி தெரிந்தவராகவும் சித்தரிக்கப்பட்டது நிச்சயமா பாராட்டுக்குரியது. ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த நம்ம இமானுவலோ சாதிய கொடுமையால காலை இழந்திருந்தாலும் அடுத்த தலைமுறை இளைஞர்கள் இணையறதுக்காக கிரிக்கெட்டை கருவியா பயன்படுத்திருக்கிறது நிச்சயமா அருமையான யோசனை. மொத்தத்துல செகண்ட் ஹாஃப்லோட தொடக்கத்துல கொஞ்சம் தொய்வடைஞ்சிருந்தாலும் ஒடுக்கப்பட்ட சமூக இளைஞர்களும் ஆதிக்க சமூக இளைஞர்களும் கிரிக்கெட் உணர்வுனால ஒன்றுபட முடியும்னு காமிச்சதுக்காகவே படத்தை நிச்சயமா பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.